வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. அதில் ஃபஸ்ட் பார்ட் தமிழுக்கான ஆன்சர்ஸ் எல்லா ஆன்சரும் வந்துருச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட் பார்ட் தமிழுக்கான ஆன்சர்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். தமிழுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பகுதி ஏல வந்துட்டு 30 கேள்விகள் இருந்திருக்கு. இதில் வந்து 1லேருந்து 20 வரைக்கும் இருக்கிற கேள்விகளுக்கு 2 மதிப்பெண்களும் 21லேருந்து 30 வரைக்கும் இருக்கிற கேள்விகளுக்கு 1 மதிப்பெண்ணும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1லேருந்து 20 மதிப்பெண் இருக்கிறதுக்கு 2 மார்க்கும் 21லேருந்து 30 வரைக்கும் இருக்குது 1 மார்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக உங்களுக்கு 50 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு இதில் வந்துடும். 30 கேள்விக்கு 50 மார்க்கு உங்களுக்கு இதில் வந்துடும். ஸோ இந்த இதுலேருந்து ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஃபஸ்ட்டு இதில் உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்துச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம ஒவ்வொரு கேள்வியை பார்த்துட்டு அதுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஆன்சர்ஸ் ஆல்ரெடி அதிலே டிக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு கேள்வியை பார்க்கலாம். ஏற்பாடு என்பது, அதுக்கு ஆன்சர் வந்து சி, ஞாயிறு மறையும் நேரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து கூற்று 1, வலிமையை நிலைநாட்ட நடைபெறும் போரில் வெற்றி பெற்ற அரசன் தும்பை பூவை சூடி மகிழ்வான். கூற்று 2, வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்டுள்ள பகையரசன் இருவரும் தத்தம் வலிமையை நிலைநாட்ட வாகைப்பூவை சூடி மகிழ்வார்கள். இதில் வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே தப்பு. வெற்றி அடைஞ்சால் தான் வாகைப்பூ சூடுவாங்க. ஸோ இந்த கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே தவறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3வது கேள்வி, அகவற்பாவுக்கு பொருந்தாத நூலை தேர்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து அகவற்பாவுக்கு வராது. அதுக்கான ஆன்சர் வந்து நாலடியார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4th கொஸ்டின், கொற்கையின் அரசனாகவும் புலவனாகவும் இருந்தவர் யார்? அதிவீர ராமபாண்டியர். அதிவீர ராமபாண்டியர். இதில் டீன்னு கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் ஆன்சர்ஸ் மட்டும் பார்த்துட்டீங்க போதும். அதிவீர ராமபாண்டியர். 5th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, கோபாலபுரத்து மக்கள் என்ற புதினம் இது எதை பற்றினது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய விடுதலை போராட்டத்தை பின்னணியாக கொண்டது. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய விடுதலை போராட்டத்தை பின்னணியாக கொண்டது. அடுத்தது 6வது கேள்வி, நெய்தல் நிலத்தவர்கள் பாணர்களை வரவேற்று அளித்த உணவாக சிறுபான்றாற்றுப்படை குறிப்பிடும் உணவு எது? குழல் மீன் கறி. இப்போ நெய்தல் அப்படிங்கும் போதே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மீன் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த திணை மாவு ஊன் சோறு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மருதம் முல்லை நிலத்துக்கள் வரும். ஸோ இங்கே நெய்தல் அப்படிங்கும்போது மீன் கறி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது பொறுத்துக, காலக்கணிதம், மேகம், காசிகாண்டம், பரிபாடல். இங்கே அதோட ஆசிரியர் கொடுத்துருக்காங்க. அதுக்கான சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா பி கொடுத்துருக்காங்க. அதாவது ஏ காலக்கணிதம் வந்து கண்ணதாசன், மேகம் வந்து நாகூர் ரூமி, காசிகாண்டம் வந்து பார்த்தீங்கன்னா அதிவீர ராமபாண்டியர், பரிபாடல் கிரந்தையார். ஸோ ஆப்ஷன் வந்து ஏக்கு வந்து 3, பிக்கு வந்து 4, சிக்கு 2, டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1. அடுத்து 8வது கேள்வி, கண்ணுக்கு காட்சி தராமல் அரியணவாய் இருக்கும் மலரை தேர்க அப்படிங்கிறது பலாமலர் அப்படின்னு சொல்லி நெருஞ்சி பூளை கல்லியில் வந்து பலாமலர். வானம் வசப்படும் என்ற பிரபஞ்சனின் படைப்பு என்ன? இது வந்து வரலாற்று புதினம். இந்த கேள்விகளுக்கு எல்லாமே 2 மதிப்பெண்கள். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். உந்து வழி கிளந்த ஊழியூல் ஊழியும் சிந்தையை சூடிய ஊழியும் பணியோடு. இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள பண்பு தொகை சொல்லை கூறுக. செந்தி. செந்தி அப்படிங்கிறது பண்பு தொகை சொல். பண்பு தொகை தெரிஞ்சிருக்கும். செம்மை கூட்டல் தீ அப்படிங்கிறது அந்த மை விகுதி கெட்டு அந்த மாதிரி வர்றதை தான் நம்ம அப்புறம் முன்னின்ற மெய்த்தெரிதல் அந்த புணர்ச்சி விதிப்பட பண்பு தொகையில் வந்து செந்தி அப்படிங்கிறது வந்து பண்பு தொகை குறிக்கிறது. 11ஆம் கேள்வி, இல் நுழை கதிர் என்னும் சொல்லின் பொருளினை தேர்ந்தெடுக்க. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லத்துள் நுழையும் கதிரவனின் ஒளிக்கற்றை அப்படிங்கிறது அதுக்கான சரியான பதில். உள் இல் நுழை, இல் அப்படிங்கிறது வீடையும், நுழைங்கிறது நுழையதையும், கதிர் அப்படிங்கிறது கதிரவனோட ஒளிக்கற்றையும் குறிக்குது. ஸோ ஆன்சர் வந்து சி, இல்லத்துள் நுழையும் கதிரவனின் ஒளிக்கற்றை. 12வது கேள்வி, உனக்கு படிக்க தெரியாது என்ற நூலை மையப்படுத்தி எழுதப்பட்டுள்ளது. மேரி மெக்லியாட் பெத்யூன் அவங்கள மையப்படுத்த இந்த புத்தகம் வந்து எழுதியிருக்காங்க. கோவலன் கண்ணகி கதையை கூறி அடிகள் நீரே அருளுக என்றவர் யார்? சீத்தலை சாத்தனார். 14வது கேள்வி, பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி விண்ணிடை மொழிந்த மாற்றம் மீனவன்
கேட்டுவானோன். இவ்வடிகள் பாண்டியன் குறிக்கும் சொல்லை தேர்ந்தெடுக. பாண்டியன் அப்படிங்கும்போது மீன்குடி கொண்டவன், அப்போ மீனவன் அப்படிங்கிறது வந்து பாண்டியனை குறிக்கிறதாக சொல்லா இருக்கு. அடுத்தது 15வது கேள்வி. மாறன் தன் நண்பன் இனியவன், இந்த மாறன் ஒரு நாளும் நேரம் தவறமாட்டான் என்று கூறுவது என்ன அர்த்தம்? எந்த இதுல வருதுன்னு கேட்குறேன். இடவழுதி அமைதி. இடவழுதி அமைதி, இடம் அப்படிங்கிறது அந்த இடத்தை குறிக்குது அப்படிங்கிறது சொல்றாங்க. அடுத்தது அரசனின் கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணையை பாடுவது. பாடான் திணை. பாடுகின்ற ஆணினுடைய திணையை பற்றி கூறுது. ஸோ பாடான் திணை அப்படின்னு அதை வச்சு வாகைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றியை பற்றி கூறும். பொதுன்னு ஜென்ரலாக இருக்கும். பெருந்திணை தெரியும் உங்களுக்கு. ஸோ பாடான் திணை தான் சரியான பதில். இலை. இலையின் பெயரை குறிக்காத சொல்லை தேர்ந்தெடுக்க. இலையின் பெயரை இப்போ தோகை ஓலை தாளெல்லாம் இலையின் பெயரை குறிக்குது. கலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இலையின் பெயரை குறிக்கல, அதனால கலை அப்படிங்கிறது சரியான பதில். பொறுத்துக. வீசு தென்றல் நன்மொழி அண்ணன் தம்பி சாரைப்பாம்பு. இதுக்கான இலக்கண குறிப்புகள் கேட்டிருக்காங்க. அப்போ சரியான பதில் பார்த்தீங்கன்னா வீசு தென்றலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வினைத்தொகை. வீசும் தென்றல் வீசுகின்ற தென்றல் வீசிய தென்றல், அப்போ வினைத்தொகையில் வருது. அடுத்தது நன்மொழி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பண்புத்தொகை. நன்மை கூட்டல் மொழி, அப்போ மை விகுதி கெடுது, அப்போ பண்புத்தொகையில் வருது. அண்ணன் தம்பி இது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு உண்மை தொகை. அண்ணனும் தம்பியும்னு வரணும், அப்போ அப்படிங்கிற விகுதி வந்து மறைஞ்சிருக்கு. சாரைப்பாம்பு இதுக்கு வந்து இரு பெயரட்டு பண்புத்தொகை. இரண்டு பெயரும் சேர்ந்தது இரு பெயரட்டு பண்புத்தொகை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது 19ஆம் கேள்வி. இரங்கலும் இரங்கல் நிமிர்த்தமும் என்னும் உரிபொருளுக்குரிய திணை எது? இரங்கலும் இரங்கல் நிமிர்த்தமும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நெய்தலுக்கான பொருளா இருக்கு. கால வலு அமைதியை தேர்ந்தெடுக்க. அமைச்சர் நாளை விழாவுக்கு வருகிறார் அப்படிங்கிறது கால வலு அமைதியை குறிக்குது. ஏன்னா நாளை வந்துருச்சு, அப்போ நாளை குறிக்குது. வேம்பு ஆமணக்கு இவற்றை குறிக்கும் சொல் எது? முத்து அப்படிங்கிறது வேம்பு மற்றும் ஆமணக்கு குறிக்கும் சொல்லாக இருக்கிறது. 22. இப்ப இந்த 20ஆம் கேள்வி வரைக்கும் உங்களுக்கு 2 மதிப்பெண்கள் இருக்கு. 21 உங்களுக்கு 1 மதிப்பெண் வினா தான் இருக்கு. பாவரருள் பாடப்பட்டு தமிழுக்கு கருவூலமாய் அமைந்த நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருக்குறள் மெய்ப்பொருளுரை அப்படிங்கிறது சரியான பதில். 23. எதிர்மறை தொழிற்பெயரை தேர்ந்தெடுக்க. நடவாமை அப்படிங்கிறது எதிர்மறையா இருக்கு. ஸோ எதிர்மறை தொழிற்பெயரா இருக்கு. 24. பொதுமொழியை தேர்க. பொதுமொழியை தேர்க. ஆன்சர் வந்து வேங்கை அப்படிங்கிறது பொதுமொழியா இருக்கு. விருந்தே புதுமை என்றவர் தொல்காப்பியர். விருந்தே புதுமை என்றவர் தொல்காப்பியர். 26. கலைஞர் என்னும் சிறப்பு பெயர் மு. கருணாநிதிக்கு வழங்கப்பட்ட விழா எது? தூக்குமேடை நாடக பாராட்டு விழா. ஆன்சர் வந்து தூக்குமேடை நாடக பாராட்டு விழா. 27. வடமொழி கதையை தழுவி எழுதப்பட்ட நூல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணி தான் வடமொழி கதையை தழுவி எழுதப்பட்ட நூலாக குறிக்கப்பட்டிருக்காங்க. 28வது கேள்வி. கூற்று 1. ஆசிரியப்பா ஏகாரத்தில் முடிவது சிறப்பு. 2 அடி முதல் 12 அடி வரை அமைவது ஆசிரியப்பா. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா கூற்று 1 சரி, கூற்று 2 வந்து தவறு. ஏன்னா ஆசிரியப்பா இதுக்கு மேற்பட்ட அடிகள் வந்து அதில் வரும். அப்போ கூற்று 1 சரி, கூற்று 2 வந்து தவறு. அடுத்து 29. தீண்டாமைக்கு எதிராக நாசிக் கோயில் நுழையும் போராட்டத்தை நடத்தியவர் யார்? ஸோ வந்து அம்பேத்கர். இப்போ நம்ம வந்து இங்கே வந்து வைக்கம் வீரர்னு போற்றப்பட்ட பெரியார், அப்போ வந்து வைக்கத்தில் இருந்தது பெரியார். இப்போ நாசிக் கோயிலுக்கு நுழைய போராட்டத்தை நடத்தியவர் வந்து அண்ணல் அம்பேத்கர். அடுத்தது 30வது கேள்வி. சங்ககால பெண்களைப் போலவே இக்கால பெண்களும் கல்வி கற்று தம் வாழ்க்கையை தாமே அமைத்துக் கொள்வது உரிமையை பெற வேண்டும் அப்படி என்று கூறியவர் யார்? இது வந்து அயோத்திதாசர். இப்போ வந்து உங்களுக்கு 30 கேள்விகள் வந்துருச்சு. இந்த 30 கேள்விகள்ல இந்த 1லிருந்து 20 வரைக்கும் இருக்கிற கேள்விகளுக்கு வந்து 2 மதிப்பெண் இருக்கும். ஸோ 40 மார்க் வந்துடும். இந்த 21லிருந்து 30 வரைக்கும் இருக்கிறதுக்கு 1 மதிப்பெண்கள். ஸோ உங்களுக்கு டோட்டலாக 50 மதிப்பெண் வந்துடும். ஸோ இது வந்து அஃபிஷியலாக டிஆர்பி வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணுது. இது எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான மெத்தடும் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்துங்க. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் மேக்ஸ் அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸ்க்கான ஆன்சர்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டுக்கு வேணும்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாச்சும் அப்ஜெக்ஷன் இருந்தால் அந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் எப்படி பண்ணுறதுக்கான வீடியோவும் நான் போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.